ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். மதியம் சமையல் பண்ண மேனிக்கு இருக்குது கிச்சன் மேடை. இன்னும் க்ளீன் பண்ணேன். எப்பயுமே மதியம் சமைச்ச முன்னாடி பாத்திரம்லாம் விளக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் பாத்திரம்லாம் அப்படியே விட்டாச்சுங்க. அப்படியே விடக்கூடாது, சிங்கிலாம் கழுவி எடுத்துருங்க. நான் இப்போ கழுவி எடுத்துருவேன். நைட்டு டிஃபன் சாப்பிட்டு முடித்த முன்னாடி பசங்களாம் டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். நானும் ஒரு தோசை சாப்பிட்டு கொஞ்சம் சோறு இருக்குது மதியம் வச்சது, அதையும் சாப்பிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் என் பையனுக்கு தோசை வேணுமா, அதாங்க ஊற்றிட்டுருக்கேன். மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ பாத்திரத்தில் விளக்கி எடுத்துடலாம். ஏன்னா சிங்கில் பாத்திரம் போட்டு வைக்காதீங்க. ஏன்னா சின்ன பசங்க இருக்க வீட்லலாம் அப்பப்போ விளக்கி எடுத்துருங்க. அப்படின்னா தான் கிச்சன் பார்க்கவும் நல்லாயிருக்கும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எல்லாமே விளக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ எப்படி போடுறதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் விளக்கி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பெல்லாம் இந்த மாதிரி தான் எப்போயுமே ரெகுலராக தொடச்சி நீட் பண்ணி வச்சுருவேன். அப்படின்னா தான் காலையில் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்சு கட்ட ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுத்து விடணும்ல, அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில, வாய் வேறு வளருது. இப்போ எல்லாம் கிச்சனெல்லாம் நீட் பண்ணியாச்சு. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனால தான் சுடுதண்ணி காய வச்சிட்ருக்கேன். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால எல்லாம் சுடுதண்ணி காய்ச்சி குடிங்க. சளி பிடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சுடுதண்ணி காய வச்சு கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுகிறதே தெரில, எத்தனை வாட்டி தான் சொல்லிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ண கிளம்பியாச்சுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அயன் பண்ணி வச்சுருவேன். அப்படின்னா தான் காலையில் எழுந்திரிச்சு அவங்க கிளம்புறதுக்கும் சீக்கிரமாக இருக்கும். நம்மளும் சீக்கிரமாக அவங்கள கிளப்பி விடலாம். நான் எப்படி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதே மாதிரியே யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணி வச்சுருவேன். யார் யார் இந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே நாளைக்கு செய்கிற வேலையை முன்கூட்டியே செய்கிறீங்க எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கு வீடியோவில் பேசியிருக்கேன். எனக்கு இதான் தெரியுது, வீடியோ எப்படி பேசுகிறதுனே தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.